வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசியில் குரு 4 எக்ஸாம் வந்து எல்லா பேருமே நல்லபடியாக முடிச்சிருப்போம். இப்போ நமக்கு அடுத்த எக்ஸாம் என்னன்னா, ஏற்கனவே குரு 4 கால் ஃபார் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. வர ஜூலை மாதம் வந்து குரு 4க்கான பிலிம்ஸ் வந்து நடக்க போகுது. இதுக்கு அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னா குரூப் 2. அதாவது இந்த மந்த் கடைசியில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி சார்பில் வந்து வெளியிட போகிறாங்க. குரு 4 நம்ம நல்லா பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து 2 எக்ஸாம் நமக்கு இருக்கு, குரூப் 1 அண்ட் குரூப் 2. இந்த 2 எக்ஸாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக எல்லா பேருமே படிப்பீங்க. அப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு எக்ஸாம் வந்து குரூப் 2 செப்டம்பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ குரூப் 2வும் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிலிம்ஸு மெயின்ஸு இது எல்லாமே கடந்து தான் நம்ம இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணவே முடியும். இப்போ நம்மளுடைய அகாடமி சார்பில் இந்த குரூப் 2ல பிலிம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லா சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன்னு தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக நீங்கள் குரு 4 நீங்கள் எழுதிருப்பீங்க. இந்த குரு 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல 100 கொஸ்டின், அதில் மேக்ஸ்னா 25 தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி 27 கேட்டிருக்காங்க. ரீசனிங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக கொஸ்டின் வந்தது கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே. இது ரெண்டும் சேர்த்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 23 வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது குரு 4ல புதுசான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2017 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் 20க்கு மேலே வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி குரு 4ல வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி நம்ம அடுத்து எழுத போகிற குரூப் 1 மற்றும் குரூப் 2 இந்த ரெண்டுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு தான் நான் இந்த ஆன்லைன் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நியூ பேட்ச் கிளாஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா 17 ஜூன் 2024 இந்த டேட்டில், அதாவது கம்மிங் மண்டே. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 நாள், அதாவது நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 அட்மிஷன் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நிறைய பேர் பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்கமிங் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பண்ண வேண்டியிருக்கு, கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்க அவங்களும். ஸோ மண்டேலேருந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நான் பிளான் பண்ணியிருக்கிறது மண்டேவும் டியூஸ்டேவும் 2 நாள் மட்டும் கிளாஸ். ஆனால் வாரத்தில் 2 நாள் மட்டும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக 3 நாட்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டேலேருந்து நான் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னுடைய கிளாஸ் டைப் எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று இருக்குன்னா அந்த அப்டேட்டை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? அப்போ இந்த அப்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இதே அப்டேட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கா. இப்போ உதாரணத்துக்கு உலக அளவில் ஒரு டாபிக் வந்து ஹெட்லைன்ஸாக இருக்குன்னா அதே டாபிக் வந்து நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் ஒன்று நடந்திருக்கா, அதே விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா, நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டை வச்சு நான் உங்களுக்கு ப்ரீவியஸையும் ப்ளஸ் ஜிகேவும் நான் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், எடுத்து கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விருது பற்றி நான் சொல்லியிருப்பேன், தாதா சாஹேப் பால்கே. ஓகேவா? இந்த விருது வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது, சினிமா துறைக்கான இந்தியாவில் ஒரு உயரிய விருது நான் சொல்லியிருப்பேன். இதில் இந்த குரு 4ல என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, லாங்குவேஜ் தமிழில் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? லாங்குவேஜ் தமிழில் உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு ஜிகே கொஸ்டின் ஆட் பண்ணியிருப்பாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ 1969 நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாருமே நீங்கள் படிச்சிருந்தது 23க்கான அப்டேட் தான் கேட்பாங்க. 23 வந்து வாகிதா ரகுமான், இந்த கொஸ்டின் தான் வரும்னு நினைச்சு நம்ம எல்லாருமே படிச்சுட்டு போனோம். ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டின் கரண்ட் அப்டேட்டை வச்சு அப்படியே ஜிகேல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் என்னுடைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டை கொடுத்துட்டு வேற என்னென்ன விஷயங்கள் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் என்னென்ன ஆட் பண்ணுமோ நான் எல்லாமே ஒரு மந்த் நான் உங்களுக்கு கவர் பண்றப்ப இதில் எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்து ஆட் ஆயிரும். அப்படின்றப்ப கண்டிப்பா மேக்சிமம் ரிசல்ட் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். 100% முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக குரு 4ல கூட கேட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. 2012 2018 நடந்த அப்டேட்லாம் தமிழ்நாடு ஸ்கீம்லாம் கேட்டிருப்பாங்க. இது ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு தெரியலன்னா வேற வழி இல்லை, இந்த மாதிரி கொஸ்டின் கஷ்டமாக தான் கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து குரூப் 4ல மட்டும் கிடையாது, குரூப் 1 குரூப் 2லையும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அதனால
நான் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வச்சு நான் எல்லா விதமான அப்டேட்டும் நான் கலந்து நான் கொடுப்பேன். ஒரு மந்த்தை வந்து நான் எடுத்தேன்னா கிளாஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். இதுக்குள்ளே நான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து குரு 4ல பார்த்துருக்கீங்களா மொத்தம் 3 டேஸ் கேட்டிருப்பாங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன பேசிக் அப்டேட் இருக்கோ ப்ளஸ் ரொம்ப டெப்த்தான அப்டேட் என்ன இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து நான் கொடுத்துருவேன். ஓகே, இதுக்கப்புறம் அப்டேட். இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம படிக்கிறோமா, அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மாதங்கள் வந்து படிக்கணும். இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 2024 ஜான்வரி மந்த்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம அப்டேட் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் குரு 4 எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் குரு 4ல வந்து பார்த்தீங்கன்னா 2024லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2023லயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ குரூப் 2லயும் உங்களுக்கு கண்டிப்பா 2024 நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும். இப்போ ஜான்வரி மந்த்ல இருந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம தெளிவா டீட்டெயிலா படிக்கணும். இது மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா கண்டிப்பா பத்தாது. நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ப்ரீவியஸ் நம்ம வரணும். 2023ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது நம்ம என்ன பண்ணணும், செலக்டிவா இருக்கணும். எல்லாமே பேப்பர் தான்ப்பா, நியூஸ் பேப்பர் தான். குரு 4 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நியூஸ் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சாதான் எந்த ஒரு எக்ஸாம்னாலையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குரு 4ல என்ன பண்ணிட்டாங்க காமிச்சிட்டாங்க டிஎன்பிசி. அதனால அடுத்து நீங்கள் எழுத போது இதோட பெரிய எக்ஸாம் குரு 1 குரூப் 2. அதனால கண்டிப்பா பேப்பர் நியூஸ் நீங்க படிக்கணும். என்னுடைய கிளாஸ் 90% பேப்பர் நியூஸ்ல தான் இருக்கும். இதுக்கப்புறம் பேப்பர் நியூஸ் தாண்டி நமக்கு கொஸ்டின் என்ன பண்றாங்க, செட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு நான் பேப்பர் நியூஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேமஸான வெப்சைட்ல இருந்து நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணுவேன் நான் சேர்த்து நான் கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு மந்த் நான் என்ன தேவையோ நான் எல்லாமே உங்களுக்கு நான் பக்காவா கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு மந்த்ல ஒரு கொஸ்டின் நீங்க குரு 4ல பார்த்துருப்பீங்க. டிசம்பர்ல ஒரு கொஸ்டின், நவம்பர்ல ஒரு கொஸ்டின், பிப்ரவரி மாசம் ஒரு கொஸ்டின், இப்படிதான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு மந்த்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் எதனால இருக்கலாம், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண வைப்பேன். சரிங்களா? ஓகே, அப்ப கிட்டத்தட்ட 2024 ஜான்வரி டு எக்ஸாம் வரைக்கும். ஒருவேளை எக்ஸாம் செப்டம்பர் இல்ல அக்டோபர் மாசம் போதுன்னா அக்டோபர் மாதம் நான் என்ன பண்ணுவேன், சேர்த்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா? அதே மாதிரி 2023க்கான அப்டேட் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். 22, 21ல ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா, அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், எல்லாமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இதுக்கப்புறம் டெஸ்ட். கிளாஸ் எவ்வளவு எடுத்தாலும் ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே டெஸ்ட் தான். சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, அதற்கான ஒரு வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது நம்ம டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்ப இந்த வாட்டி நான் டெஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இப்போ உங்களுக்கு நான் ஷெட்யூல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது வாரத்துல 2 அல்லது 3 நாள் வந்து கிளாஸ் இருக்கும். அப்ப இப்ப நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். அப்ப இந்த 6 ஹவர்ஸ்ல நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்கேன், கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் கலந்து வீக் எண்டில் ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு மந்த் முடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு 10ல இருந்து ஒரு 12 கிளாஸ் அல்லது ஒரு 15 கிளாஸ் கூட வரலாம். ஓகேவா? அப்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு கிராண்ட் டெஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு மே மந்த் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா மே மந்த் ஃபுல்லாமே ஒரு கிராண்ட் டெஸ்ட் வரும். சரிங்களா? அப்ப வீக்லி டெஸ்ட் உங்களுக்கு வரும், கிராண்ட் டெஸ்ட் வரும். இதுக்கப்புறம் எக்ஸாம் ஒட்டி ஒரு 1 இயர்க்கான மெகா கிராண்ட் டெஸ்ட். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நம்ம லாஸ்டா உங்களுக்கு நான் குரு 4க்காக டெஸ்ட் வச்சிருப்பேன், கிராண்ட் டெஸ்ட். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொஸ்டின் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல அம்பேத்கர் லைஃப், ப்ராஜெக்ட் டைகர், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நான் வச்ச டெஸ்ட் கொஸ்டின் இருக்கு. நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்ண விஷயங்களும் நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் வேணும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ 1 இயருமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூலமா வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மந்த்துக்கே எனக்கு நிறைய கிளாஸ் தேவைப்படும். நமக்கு இப்போ இருக்கிற நாட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் என்னன்னா 2023, 24 ஸ்டார்டிங்ல இருக்கிற முக்கியமான அப்டேட் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சுக்கலாம். டவுட் வர்றப்ப எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க டவுட் நீங்க கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 மே மந்த்ல இருந்து, சரிங்களா, மே மந்த், அப்ப மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒருவேளை அக்டோபர் எக்ஸாம்னா அக்டோபர், சரிங்களா, இது எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் கிளாஸ் மூலமா பக்காவா உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்டேட் ஃபுல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இதே மாதிரி தான் போன குரு 4 பேட்ச் நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின் அப்படியே வந்திருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா ஷெட்யூல் வாரத்துல 2 அல்லது 3 நாள் வந்து கிளாஸ் இருக்கும். சரிங்களா? வாரத்துல 2 அல்லது 3 நாள் கிளாஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீக் மட்டும் தான் நான் 2 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். அப்ப இதுக்கான ஷெட்யூல் நான் உங்களுக்கு எப்படி நான் கொடுப்பேன்னா
எப்போவுமே மண்டே வர்றப்ப மண்டே மார்னிங் நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நான் இந்த வாரத்தில் எப்போ கிளாஸ் இருக்கு இதற்கான ஷெடியூல் நான் சொல்லிடுவேன். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஸ்பெஷலாக படிக்க வேணாம், என்னோட அப்டேட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக குரூப் 1 குரூப்பில் நான் உங்களுக்கு மார்க் வாங்க வைப்பேன். இதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு நான் ஷெடியூல் வந்து நான் மண்டே கொடுத்துட்டேன்னா அந்த வாரத்தில் எப்போ கிளாஸ் இருக்கோ அந்த டைமிங் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கூகுள் மீட் ஆப் மூலமாக கிளாஸ் நடக்கும், நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒருவேளை ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிளாஸ்க்கான PDF நான் உங்களுக்கு குரூப்பில் அல்லது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான் சென்ட் பண்ணிடுவேன். இதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் கொடுத்த நோட்ஸ் உங்களுக்கு புரியலன்னா டவுட் வரப்ப நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக நான் என்ன பண்ணிடுவேன் நான் சொல்லிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைமிங் ஸோ ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி கிடையாது. ஒரே டைமிங் தான், ஈவினிங் பேட்ச் மட்டும்தான். 6:30க்கு ஆரம்பிச்சு 8:30க்கு நான் உங்களுக்கு முடிச்சிடுவேன். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 2 குரூப் 4 நம்ம ஜெயிக்கணும்னா மெயினாக நமக்கு தேவை நியூஸ் பேப்பர் தான். நான் உங்களுக்கு PDF மூலமா நியூஸ் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் கொடுப்பேன். இதையும் நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் நியூஸ் பேப்பரை வச்சு நான் கிளாஸ் எடுப்பேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் பேமெண்ட் வந்து இந்த குரூப் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸை டோட்டலாக முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 1 இயர் 1.5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஃபீஸு நீங்கள் 1100 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது மந்த்லி கிடையாது, டோட்டலாகவே ஒரு கோர்ஸை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ போன குரூப் 4க்கான பேட்ச் வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இந்த குரூப் 2 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 90 அட்மிஷன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேகன்சி இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க நாளைக்கே உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம மண்டே கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.